இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எபிரெயர் 12வது அதிகாரம் 16-17வது வசனம். எபிரெயர் 12:16-17. ஒருவன் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒரு வேதனையான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. பாருங்க, ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு, ஏசாவை போல யாரும் வேசிக்கள்ளனாக இராதபடிக்கு, ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஏன்னா பிற்பாடு அவன் அந்த சேஷ்ட புத்திரபாக ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு விரும்பினான். ஆனா அது அவனுக்கு கிடைக்கல. அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்கல. பிரியமானவர், கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இதை சொல்லுகிறார். பாருங்க, ஒரு நிமிட ஆசை ஏசாவை நித்திய ஆசீர்வாதத்தை இழக்க செய்தது. ஒரு பாத்திர சோத்துக்காக ஏசா சேஷ்டபுத்திரப்பாக உரிமையை விற்று போட்டு விட்டான். ஒரு நிமிட ஆசை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்தது. அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்தது. அவனுக்கு ஆபத்தில் வந்து முடிந்தது. பிரியமானவர்களே, கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதல் அவனுக்கு கிடைக்காமற் போய்விட்டது. ஆவிக்குரிய மதிப்பை மதிக்கும் இருதயம் நமக்கு தேவை. அதா ஏசாவுக்கு இல்லை. யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பினான். ஏசா அதை அலட்சியம் செய்தான். முடிவிலே கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் ஏசாவை போல இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே நாம் எல்லாரும் தியானித்தபடி நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம். இப்போ ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவியாக வந்து விட்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோபு. இந்த நாளுக்குரிய அந்த 25வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அதிலே அந்த ஆதியாகமம் 25வது அதிகாரத்திலே பின்பகுதியிலே நாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் பெரியவர்களாக மாறி ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான். மூத்தவன் தான் ஏசா, இளையவன் யாக்கோபு. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். அன்பான தேவ பிள்ளையே, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குக்கு ரொம்ப பிரியம். யாக்கோபுக்கு மேல ரெபேக்காளுக்கு ரொம்ப பிரியம். அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஒரு நாள் ஏசா என்ன பண்றாருன்னா, அவர் வனசஞ்சாரியா இருந்தபடினாலே வெளியிலிருந்து வேட்டையாடி அவன் களைத்து வருகிறான். அப்பொழுது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அந்த மனம், அந்த உணவு, அந்த மனம் ஏசாவுக்கு ஏற்கனவே அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஏசா யாக்கோபை நோக்கி அந்த கூழில கொஞ்சம் சிவப்பான கூழில எனக்கு கொஞ்சம் சாப்பிடத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் இளைத்து இருக்கிறேன், கொஞ்சம் தா. அதனாலதான் ஏசாவை ஏதோம்னு சொல்றாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இப்பொழுது யாக்கோபு என்ன பண்றான், உடனே சொல்றாரு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு அப்படி கேட்கிறாரு அவர். நீ முதற் பேரான அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல முதற் பேரான ஆசீர்வாதம் என்கிறது அது ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நீ இன்று எனக்கு விற்று போட்டுரு, நான் உனக்கு இந்த கூழ்ல தர்றேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தை ஏசாவை பெருசா நினைக்க செய்யவே இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை இந்த யாக்கோபு கேட்கிறார். நான் அதை எப்படி இழக்க கூடும் என்கிற ஒரு பயமோ எந்த ஒரு காரியமும் அந்த ஏசாவுக்கு காணப்படவில்லை. உடனே ஏசா சொல்றாரு பாருங்க, நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? கூழ் சமைத்து கொண்டிருக்கிறா,
இப்பொழுது ஏசா வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே அவன் சொல்றான், எனக்கு அதை விற்று போட்டுருன்னு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லி அலட்சியம் பண்ணுகிறான். அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, ஒரு நிமிட ஆசை நித்திய ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். பாருங்க, ஒரு பாத்திர சொத்துக்காக ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திரப்பாக உரிமையை அவன் விற்று போட்டு விட்டான். பாருங்க, உடனே யாக்கோபு சொல்ற, இன்று எனக்கு நீ ஆணையிட்டு கொடு. அவன் ஆணையிட்டு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டுட்டான். பாருங்க, உடனே யாக்கோபு அவனுக்கு அப்பத்தையும் பயிற்றுங்குள்ளையும் கொடுக்கிறான். புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். அவனுக்கு அதை பத்தி ஒரு பெரிய ஒரு வருத்தமே இல்லை. பிரியமானவர்களே, இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்பதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஒரு நிமிட ஆசை, பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்து போக செய்தது. நித்திய ஆசீர்வாதத்தை இழந்து போக செய்தது ஏசாவுடைய வாழ்விலே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெரிதாக அவன் எண்ணவில்லை. கண்ணீர் விட்டு அவன் கவலையோடு தேடினான். இதற்கு பிற்பாடு உள்ள அதிகாரங்களில் என வாசிக்கும் போது அவனுடைய ஆசீர்வாதத்தை, இன்னொரு ஆசீர்வாதத்தையும் அந்த யாக்கோபு எடுத்துக்கொண்ட போது அவன் கண்ணீர் விட்டு தன் தகப்பனை பார்த்து, என் தகப்பனே, உம்மிடத்துல இவ்வளவுதான் ஆசீர்வாதம் இருக்கிறதா, என்னையும் ஆசீர்வதியும் என்று அவன் கண்ணீர் விட்டு அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அன்பான தேவ பிள்ளையே, யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெரிதாக எண்ணினான். எப்படியாயிலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை யாக்கோபுக்கு இருந்தது. ஏசாதை அலட்சியம் செய்தான். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே நம் ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், அதை நான் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம், எனக்கு கிடைத்த விலையேறப்பெற்ற அந்த ரட்சிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதம், அது விலையேறப்பெற்றது, அதை நான் பயபக்தியோடு காத்து கொள்ளணும். பரிசுத்தமாகுதலை நான் பயத்தோடு பூரணப்படுத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மிலே காணப்படணும். இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, வேசிக்கலனா இருக்காதீங்க, சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதீங்க என்று ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த நேரங்களிலே நம் ஆண்டவர் நமக்கு தருகிற சில ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, அதை நாம் அலட்சியம் செய்யும் போது பிற்பாடு அவைகளை நாம் எவ்வளவு கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் தள்ளப்படுவோம். ஆகவே அங்க ஏசா பாருங்க, கண்ணீர் விட்டு கவலையோடு தேடினானாம். ஆனா அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் கிடைக்கல. ஒரு முறை இழந்து போன ஆசீர்வாதத்தை நாம் மறுபடியும் பெறுகிறது என்பது மிகவும் அது கடினமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே நமக்கென்று ஆண்டவர் தந்திருக்கிற விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்கள், ரட்சிப்புதான் முதலாவது விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம். அதற்கு பின்புதான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நமக்கு கூட கொடுக்கப்படும். ஏசாவுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஒரு ஆசீர்வாதம், அவனுக்கு அது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், முதல் பேரான ஒரு ஆசீர்வாதம். அவன் அலட்சியம் பண்ணினான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். காலை வேளையிலே எந்த ஒரு காரியத்தையும் நாம் அலட்சியம் பண்ணாதபடிக்கா, அவைகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், அது என் ஆண்டவர் தந்ததை நான் ஒருபோதும் அலட்சியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவைகளை நாம் பயத்தோடு காத்து கொள்ளும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.